தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான தலைமையில் அமையவே செய்யாது. அதற்கான முயற்சிகள் இன்னும் 100 ஆண்டுகள் நடந்தாலுமே அது பயிற்சி நிலையில் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஒரு கூட்டு தலைமை மட்டும்தான் சாத்தியப்படும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து அந்த பெரும்பான்மை சாதிகள் ஒருத்தரை இன்னொருத்தர் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலை தான் இருக்குது. அப்போ கூட்டு தலைமை அப்படிங்கிறது இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். பிரதிநிதித்துவத்தை பங்கிட்டுக் கொள்வது அப்படிங்கிறதும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள சூழலில் இப்போதைக்கு சரியாக இருக்கும். தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா அப்படிதான் போகும். இல்லை இந்த தமிழ் தேசிய அரசியலை கடந்து வெளியே வந்து இந்த இனவாத அரசியல்லாம் பேசாமல் இப்போ உள்ள நடைமுறைக்கு ஏற்ற வகையில் லஞ்சம், ஊழல், வேலைவாய்ப்பின்மை, பொருளாதார சிக்கல் இதெல்லாம் பேசி அரசியல் பண்ணுறதா இருந்தால் அது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு இனவாத அரசியலை பேசும்போது அங்கே வந்து கூட்டு தலைமை மட்டும்தான் சாத்தியப்படும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம் கூட. இப்போ நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்பு சீமான் அவர்கள் இதுவரைக்கும் செய்த சதிகளை எல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. வேல்முருகன் அவர்கள், கிருஷ்ணசாமி அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இப்போ சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் திருமாவளவன் அவர்களும் இந்த கூட்டமைப்புல வந்துட்டார் அப்படின்னா இது ஒரு முழுமையடைந்த கூட்டமைப்பாக மாறிடும். இப்போ இப்படி ஒரு சூழல்ல மறுபடியும் இத்தனை ஆண்டுகள் வந்து ஒரு குள்ளநரி மாதிரி வேலை பார்த்த சீமான் அவர்களை கொண்டு வந்து இந்த கூட்டத்துக்கு தலைமையேற்க வேல்முருகன் அவர்கள் அழைப்பது அப்படிங்கிறது, வேல்முருகன் அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் தேசிய அரசுல 10-15 வருஷம் பார்த்துட்டு கூடிய நபர்களுடைய எதிர்பார்ப்பார்.